எதிரியின் செயலை விட நண்பனின் செயல் தீமையாக இருந்தால் வலி அதிகமாக இருக்கும். இன்றைய நற்செய்தியில் யூதாசினுடைய துரோகமும் பேதுருவினுடைய மறுதலிப்பும் கைவிடப்படுதலும் இயேசு கிறிஸ்துவை மன உளைச்சலுக்கு ஆளாக்குகிறது. அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவரோடு உண்டு குடித்து 3 ஆண்டுகள் வாழ்ந்தவர்கள். ஒரு பக்கத்தை பார்த்தா யூதாசினுடைய துரோகம் என்பது என்ன தெரியுமா? அது ஒரு கூர்மையான வாள் போன்றது. அந்த கூர்மையான வாள் என்பது எப்படி வீசப்படுகிறது, அது வலி அதிகமாக வராது. ஏன்னா எதிரினுடைய பகைமைத்தன்மை நமக்கு தெரியும். அவன் பகைவன், நம்ம மேலே கோபமாக இருப்பான், நம்ம மேலே போரிடுவான் என்று நினைத்து கொண்டிருக்க முடியும். அது அதிகமான காயம் இருந்தாலும் வலி அதிகமாக இருக்காது. அது உடல் காயத்தை உண்டாக்கும். ஆனால் எதிரியினுடைய பாதிப்பு உடல் காயத்தை கொடுக்கும். அப்படியே யோசிச்சு பாருங்கள் யூதாசினுடைய செயல். அப்படி இது துரோகம் அல்லவா? இது துரோகம். அந்த துரோகத்தில் என்ன மேலோங்கி இருக்கும் தெரியுமா? அங்கே பலி அதிகமாக இருக்கும். ஏனென்றால் நம்மோடு உண்டு குடித்த நண்பன் இப்படி செய்கிறானே என்கிற அந்த பலி அதிகமாக இருக்கிறது. பலி உடலில் இருப்பது மட்டுமல்ல, உள்ளத்திலும் பலி அதிகமாக இருக்கும். நாம் எல்லாரும் அறிந்த ஒரு வரலாற்று நிகழ்வு தெரியுமா? ரோமை பேரரசர் ஜூலியஸ் சீசருடைய வரலாற்று நிகழ்வு தெரியும். கிமு 44 நடந்தது என்று சொல்வார்கள். அவருக்கு எதிரான ஒரு கும்பல் சதி திட்டம் தீட்டுகிறது. சதி கும்பல் ஒன்று கூடுகிறது. எல்லாரும் சேர்ந்து வாள் எடுத்து இவரை அடிக்க வருகிறார்கள், கொல்ல வருகிறார்கள். இவரும் அவர்கள் எல்லாரையும் போரிட்டு கொள்கிறார். ஆனால் கடைசியில் என்ன நடக்கிறது? தன்னுடைய நண்பன் புரூட்டஸ் அவனும் கத்தி எடுத்துக்கொண்டு இவரை கொல்ல வரும்பொழுது இவர் என்ன செய்தாராம்? தன்னுடைய உடையை எடுத்து முகத்தை மூடிக்கொண்டு அவனை குத்தவிட்டாராம். அங்கு என்ன சொல்லப்படுகிறது தெரியுமா? யூடியூப் புரூட்டஸ் அப்படின்னு சொன்ன இது உலகளாவி பேசப்படுகிற வாக்கியம் அல்லவா? அப்போ என்ன சொன்னாருங்க? அந்த யூதாஸ் மாதிரி புரூட்டஸ் கத்தியால் குத்தி சாவதற்கு முன்பு புரூட்டஸினுடைய அந்த செயலினாலே முன்னாலேயே இவர் செத்து போகிறார் என்று சொல்வார்களாம். இன்று எப்பொழுதுமே துரோகத்திற்கு பலி அதிகம் கொடுக்கும். காரணம், நண்பன் நம்மோடு இருப்பான். எதிரியை சமாளிக்கலாம், நண்பனின் துரோகத்தை சமாளிப்பது மிக மிக கடினமாக இருக்கும், பலி கூடுதலாக இருக்கும்.